ஸோ எஸ் இப்போ வரைக்கும் கரண்டாக சோலோ சிக்காவா நியூ யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனாக க்ரௌன் ஆயிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹிக்குலியும் வந்து பார்த்தீங்கன்னா டெபியூட் பண்ணியிருக்காரு டபிள்யூ மெயின் ராஸ்டரில். ரீசெண்டாக நைட் ஆஃப் சாம்பியன்ஸில் நடந்துருச்சு. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு. ஸோ நம்மளுடைய ஜேக்கப் ஃபார்ட்டி ஒரு டைட்டில் சோலோ சிக்கா கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபியூடை பார்த்துருந்தா அப்போமே நியூ பிளட் லைன் ரிலேட்டட் இந்த ஃபியூட் வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே டெவலப் ஆகிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நான் ப்ரிவியூ வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சிக்கா வின் பண்ணால் தான் அப்கமிங் ஃபியூட் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூட் சந்து செழிச்சிரும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். அதனால இப்போ வரைக்கும் கரண்டாக சோலோ சிக்கா வின் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட பெரிய ட்விஸ்டன்ட்டான வந்து பார்த்தோன்னா ஹிக்குலியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆயிருக்காரு. ஹிக்குலியோ பொறிங்க கண்ட மெயின் ராஸ்டரில் அப்பியரன்ஸ் ஆயிருக்காரு. அண்ட் ஆல்சோ டாங்கா லுவோவும் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆயிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு டாங்கா லுவோட ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவசியம் இல்லை, தேவையில்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. ஸோ டபிள்யூபி அப்கமிங் ஸ்மாக் டவுன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம டாங்கா லுவோவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கலாம். ஹிக்குலியோட ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஹிக்குலியோ அட்டாக் பண்ண வயசு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சோலோ சிக்கா வந்து பார்த்தீங்கன்னா நியூ யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆயிட்டாரு. அப்கமிங் இந்த ஃபியூட் எங்கே டெவலப் ஆக போகுது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ரிசல்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருவோம். இப்போ வரைக்கும் கண்ட நம்மளோட சோலோ சிக்கா வந்து பார்த்தீங்கன்னா நியூ யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனாக க்ரௌன் ஆயிருக்காரு. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சுங்க. ஸோ இதுக்காக ஒரு ஹை இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். பட் இருந்தாலும் மேட்ச் நல்லா தான் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லலை. கிக் ஆஃப் மேட்ச் அந்த கிங் ஆஃப் த ரிங்கோடைய ஃபைனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தான் இருந்துருந்துச்சு. பட் இருந்தாலும் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வின் பண்ணிட்டாரு. கோடி ரோட்ஸ் வின் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணிட்டாரு. சம்மர் ஸ்லாமில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த க்ரௌனை வந்து பார்த்தீங்கன்னா ரீக்ளைம் பண்ண போகிறேன். அவர் கொஞ்சம் கெட்ட வார்த்தையில் சொல்லியிருந்தாரு, நான் கொஞ்சம் டீசெண்டாக சொல்லிட்டேன். ஸோ அவருடைய க்ரௌனை ரீக்ளைம் பண்ண போகிறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாகவே பூ பண்ணியிருந்தாங்க கோடி ரோட்ஸ்க்கு. ஸோ அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெல்கம் பண்ணாங்க. ரேண்டி ஆர்டனையும் வெல்கம் பண்ணாங்க, கோடி ரோட்ஸையும் வெல்கம் பண்ணாங்க. பட் இருந்தாலும் கோடி ரோட்ஸ் வின் பண்ணதுக்கப்புறமா அது பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே பூஸ் எல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு. என்ன ஒன்று பண்ணாலும் எதுவும் மாற்றம் இல்லை. ஸோ கோடி ரோட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிங் கண்ட கிங் ஆஃப் த ரிங்காக வந்து க்ரௌன் ஆயிருக்காரு. அண்ட் ஆல்சோ ஒன்ஸ் அகேன் அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் எடுத்திருக்காரு நம்மளுடைய கோடி ரோட்ஸ். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ எக்ஸ்சேஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க.